போன ஆடியோவில் 8வது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல அசுரர்களும் தேவதைகளும் யுத்தம் பண்றதையும் தேவதைகள்லாம் அசுர மாயையால கஷ்டப்படுறதும் பகவான் ஆவிர்பவிக்கிறதும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 11வது அத்தியாயத்துல தேவதைகள் அசுரர்களை வதைக்கிறதும் நாரதர் யுத்தத்தை தடுக்கிறதும் சுக்கராச்சாரியார் அசுரர்களை எல்லாம் மறுபடியும் பிழைக்க வைக்கிறதும் அப்படிங்கிறத பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், இப்படி இந்திரன், வாயு முதலிய எல்லா தேவதைகளும் பரமபுருஷனுடைய அருளால அசுரர்களுடைய மாயையினால ஏற்பட்ட சகல துக்கமும் மனக்கலக்கமும் எல்லாம் தீர்ந்து போய் முன்ன தங்களை யாரெல்லாம் அடிச்சாலோ அந்த அசுரர்களை எல்லாம் நன்னா திருப்பி அடிக்கிறா. ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் இப்ப இருக்கே, அவருடைய சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதனால திருப்பி தன்னை அடிச்சவாளெல்லாம் திருப்பி அடிக்கிறா. தேவேந்திரன் கோபத்தோட பலியின் மேல வஜ்ராயத்தை பிரயோகம் பண்றான். அப்போ பிரஜைகள் எல்லாம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. அதாவது ஐயோ பலிக்கு ஏதோ ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அவள்லாம் சத்தம் போடுறா. வஜ்ராயத்தை எடுத்த இந்திரன் எதிர்த்தா மாதிரி நிற்கக்கூடிய பலிய லட்சியம் பண்ணாம பேச ஆரம்பிக்கிறான். இந்திரன் சொல்றான், மூடனே, துர்புத்தி இருக்கக்கூடிய ஒத்தன் அறியாத பிள்ளைகளை கபடத்தினால கண்ணை கட்டி ஜெயிச்சுட்டு அவாகிட்ட இருந்து பணத்தை பறிக்கிற மாதிரி மாயையினால நீ சமர்த்தர்களான எங்களை ஜெயிக்க நினைக்கிற. கீழான பதவியிலேருந்து மேல் பதவிக்கு ஏறத்துக்கு பாக்குற. மாயையால சொர்க்கத்தை தான் அடைஞ்சுள்ளான் அப்படின்னு நீ முயற்சி வேற பண்ற. உன்னெல்லாம் துஷ்ட ஜந்துக்களை போல இப்போ நான் வதைக்க போறேன். மாயைகளை எல்லாம் நீ நன்னா தெரிஞ்சுட்டு கொழுத்து போயிருக்க. உன்னோட தலைய வஜ்ராயத்தால நான் இப்போ வெட்ட போறேன். மந்த புத்தி உடையவனே, நீ உன்னோட சகாக்களோட உன்னால முடிஞ்சா என்னோட யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்போ பலி சொல்றான், யுத்தம் செய்யறவா எல்லாரும் பூர்வ கர்மங்களுக்கு தகுந்தபடி கீர்த்தி, ஜெயம், அபஜயம், மரணம் இதையெல்லாம் அடையறா. பண்டிதர்கள்லாம் ஜெயம், அபஜயம், புகழ் முதலிய பலன்களை எல்லாம் அடையக்கூடிய ஜலங்களை எல்லாம் பார்த்து காலத்தினால பரிபக்குவமான கர்மத்தின் பலனை அவள்லாம் அனுபவிக்கிறா அப்படின்னு தான் நினைப்பா. அதனால அவர்கள் ஜெயத்தை பத்தி சந்தோஷமும் படமாட்டா, அபஜயத்தை பத்தி வருத்தப்படவும் மாட்டா. இதுதான் உண்மை. உண்மை இப்படி இருக்கும்போது நாம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுற நீங்கள்லாம் எப்படி அறிவுடையவாளா இருக்க முடியும்? நீங்கள்லாம் கர்மத்தினால விளைகிற ஜெயம் முதலிய பலன்களை பத்தி உங்களுடைய தேகத்தையே காரணமாக நினைக்கிறேள். உங்களை மாதிரி சில மூடர்களும் உண்டோ அப்படின்னு நினைக்கும்படியா நீங்கள்லாம் இருக்கேள். உங்களுடைய வார்த்தைகளை நான் நல்லதுன்னு எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பலி சொல்றான். சுகர் சொல்றார், வீரர்களுடைய கொழுப்பை அடக்கும் திறமை உடைய அந்த மகா வீரனான பலி சக்கரவர்த்தி இப்படி தேவேந்திரனை பார்த்து சொல்லி பலவாரி திட்டி அவனை நாராச பானங்களால அடிக்கிறான். பலி சத்ருவானாலும் கூட உண்மையத்தான் சொல்றான் இல்லையா? இப்படி பலியினால் நிந்திக்கப்பட்ட தேவேந்திரன் அடியுண்ட யானை போல அவன் சொன்ன அந்த நிந்தனைகளை எல்லாம் பொறுக்க முடியாம வஜ்ராயுதத்தை அவன் மேல பிரயோகம் பண்றான். அந்த அசுரன் இறகுகளெல்லாம் உடைந்த ஒரு பர்வதம் போல விமானத்தோட பொதக்கட்டையில்னு கீழே விழுந்துடுறான். அந்த பலியின் நண்பனான ஜம்பன் அப்படின்னு சொல்றவன் தன்னோட சிநேகிதன் இப்படி பூமியில விழுந்துட்டான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவன் இறந்தும் கூட அவனுடைய சிநேகத்தை பத்தி தான் நினைச்சுண்டு கிட்ட சண்டை போட ஓடி வரான். பலிஷ்டனான அந்த ஜம்பாசுரனும் சிம்ம வாகனத்தின் மேல ஏறிண்டு கதையை எடுத்துண்டு இந்திரனை கழுத்துக்கு கீழே அடிக்கிறான். அவனுடைய யானையையும் அடிக்கிறான். மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறது. அதுக்கப்புறம் மாத்தலி யானை இப்படி கீழே விழுந்துட்டதை பார்த்துட்டு பச்சை நிறைமுடிய 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதத்தை அங்க கொண்டு வரான். இந்திரன் ஐராவதத்தை விட்டுட்டு மாதலி கொண்டு வந்த அந்த ரதத்தின் மேல ஏறிக்கிறான். அசுர சிரேஷ்டனான ஜம்பாசுரன் இந்திர சாரதியான மாதலிய சமயம் பார்த்து ரதத்தை அவன் கொண்டு வந்துட்டதை பார்த்து சாரதிங்கிறவன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவனை புகழ்ந்துண்டு சூலத்தால மாதலிய குத்துறான். மாதலிக்கு சூலத்தினால பொறுக்க முடியாத வலி ஏற்பட்டாலும் கூட தைரியத்தோடு அதாமும் பொறுத்துக்கிறான்.
அந்த வலியெல்லாம் சகிச்சுக்கிறான். இந்திரன் கோபத்தோடு வஜ்ராயுதத்தால ஜம்பனுடைய தலைய வெட்டிடுறான். அந்த ஜம்பனுடைய தோழர்களான நமுச்சி, பலன், பாகன் இவாள்லாம் நாரதர் மூலமாக ஜம்பன் மரணம் அடைஞ்சுட்டான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு யுத்த பூமிக்கு வரா. அவள்லாம் இந்திரனை அவமதிச்சு இந்திரன் மேல பானங்களை எல்லாம் போடுறா. பானங்களை எல்லாம் ரொம்ப வேகமாக விடக்கூடிய திறமை உடைய அந்த பலன் யுத்தத்துல இந்திரனுடைய 1000 குதிரைகளையும் இந்திரனையும் அந்த பானத்தால ஒரே தடவையில அடிச்சு விடுறான். பாகாசுரன் 200 பானங்களை ஒரே தடவையில விட்டு மாத்தலியையும் ரதத்தையும் அடிக்கிறான். ரதத்திலையும் மாத்தலியனுடைய சரீரத்திலையும் ஒரு இடம் கூட பாக்கியே இல்லை. அத்தனை இடமும் பானங்களால குத்தப்பட்டிருக்கு. அவன் ஒரே தடவையில பானங்களை எடுத்து தொடுத்து விடுறதும் ஒரு அவயவம் கூட தவறாமல் பானங்களை எல்லாம் நாட்டுறதும் பார்க்கிறவாளுக்கு ரொம்ப 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 அற்புதமா இருந்தது. நமுச்சி சொர்ணமயமான பிடிகளை உடைய 15 பானங்களால இந்திரனை அடிக்கிறான். அந்த அசுரர்கள் எல்லாம் மழைக்காலத்து சூரியனை மேகங்கள் எல்லாம் எப்படி மறைக்குமோ அதே மாதிரி ரதத்தோடு சாரதியோடு கூடின இந்திரனை நாலாபுறத்திலும் பானங்களால மறைச்சு விடுற. தேவ கூட்டங்கள் எல்லாம் இந்திரனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கவலைப்பட்டு போற. அப்புறம் தேவேந்திரன் கூட்டிலேந்து குதிரை, தேர், துவஜம், சாரதி ஆகிய எல்லாத்தோடும் வெளியில வந்து ஒரு விடிகாலம்பரை உதிக்கக்கூடிய சூரியனை போல பிரகாசமாக வெளியில எழுந்துட்டு வரான். அவன் தன்னுடைய சைன்யம் இப்படி அசுரர்களால வருத்தப்படுறத பார்த்துட்டு கோபத்தோடு சத்ருக்களை எல்லாம் கொன்னுண்ணும் அப்படிங்கிறதுக்காக வஜ்ராயத்தை கையில எடுத்துக்கிறான். அவன் பலன், பாகன் இவாளுடைய தலையெல்லாம் 8 நுனைகளை உடைய வஜ்ராயுதத்தால வெட்டிடுறான். அப்போ நமுச்சி கோபத்தோடு இந்திரனை எப்படியானும் கொன்னுண்ணும் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி பண்றான். சூலத்தை கையில எடுத்துண்டு இந்திரன் மேல பிரயோகம் பண்றான். தேவேந்திரன் ஆகாசத்துல ஒரு பெரும் கொள்ளி மாதிரி வரக்கூடிய அந்த சூலத்தை பார்த்து 1000 தூளாக வெட்டிவிடுறான். அது மட்டும் இல்லாம கோபத்தோடு அந்த நமுச்சிய கழுத்துல வஜ்ராயுதத்தால 4 பக்கமும் பொளந்து அவன் தலைய வெட்டுறான். இந்திரன் பலத்தோடு ரொம்ப உறுதியான அந்த வஜ்ராயுதத்தால அந்த நமுச்சியினுடைய கழுத்தை வெட்டும் போது அந்த கழுத்து தோலை கூட அவனால அறுக்க முடியல. மகா வீரனான விருத்தாசுரனை கொன்ன அந்த வஜ்ராயுதம் நமுச்சியோட கழுத்து தோலை கூட வெட்ட முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. வஜ்ராயுதமும் தடைபட்டு போனதுனால நமுச்சி கிட்டக்க தேவேந்திரன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். எங்குமே தடைபடாத வஜ்ராயுதம் இப்படி இப்ப தடைபட்டுடுத்தே. முன்பு பெரிய பர்வதங்கள் எல்லாம் பறந்து வந்து பூமியில அங்கங்க இறங்கி பிரஜைகளை எல்லாம் பாழ் பண்ணும் போது அதனுடைய இறகுகளை எல்லாம் வஜ்ராயுதத்தால தானே நான் வெட்டினேன். துஷ்டாவின் தவப்பெருக்கே ஒரு பெரிய வடிவம் கொண்டு வந்த மாதிரி மகா வீரியத்தோடு பிறந்த விருத்தாசுரனை இந்த வஜ்ராயுதத்தால கொன்னேன். மற்ற ஆயுதங்களால எவ்வளவு அடிச்சாலும் தோல் கூட அழிய பெறாத மகா பலிஷ்டரான பலி, ஜம்பன், பலன் இவாளெல்லாம் இந்த வஜ்ராயுதத்தால நான் அடிச்சேன், அவள்லாம் ஆண்டு போயிட்டா. அப்படிப்பட்ட இந்த வஜ்ராயுதம் நானே பிரயோகம் பண்ணி கூட இந்த அற்பனான இந்த அசுரன் கிட்ட அது பலிக்கலையே. தீட்சி மகரிஷியனுடைய பிரம்ம தேஜோமயமான இந்த வஜ்ராயுதம் இப்போ நிஷ்காரணமா வெறும் தடி போல ஆயிடுத்தே. இனி இந்த வஜ்ராயுதத்தை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு அசரீரு வாக்கு கேட்கறது. இந்த அசுரனை உலர்ந்த வஸ்துக்களாலாவது நனைந்த வஸ்துக்களாலாவது புதைக்க முடியாது. நனைந்தவைகளாலும் உலர்ந்தவைகளாலும் உனக்கு மரணம் இல்லை என்று இவனுக்கு நான் வரம் கொடுத்து இருக்கிறேன் தேவேந்திரனே. அதனால இந்த சத்ருவை நீ வதைக்கணும்னா வேறு ஏதானும் ஒரு வழியத்தான் ஆலோசிக்கணும் அப்படின்னு சொன்னது. இப்படி சொல்லிட்டு கண்ணுக்கு புலப்படாம கேட்ட அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இந்திரன் உலர்ந்ததும் நனைந்ததும் இல்லாம இருவகையிலும் உட்பட்ட வஸ்து எதுவாக இருக்கும் அப்படின்னு தனக்குள்ள சிந்தனை பண்ணி
அப்படிப்பட்ட வஸ்து நுரைதான் அப்படின்னு நிச்சயம் பண்ணினான். அதுக்கப்புறம் உலர்ந்ததும் நனைந்ததும் ஆகாத வகைப்பட்டதான நுரைய கொண்டு வஜ்ராயுதத்தின் மேல அதை பூசி அந்த வஜ்ராயுதத்தால நமுச்சியோட தலைய வெட்டிடுறான். சமர்த்தனான அந்த தேவேந்திரனை முனிவர்கள் எல்லாம் சோஸ்திரம் பண்றா, புஷ்பமாரி எல்லாம் பொழியறா. விஸ்வாவசு, பராவசு போன்ற கந்தர்வர்கள் எல்லாம் தியானம் பண்றா. துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்குறது. பெண்கள் நாட்டியம் எல்லாம் ஆடுறா. இந்திரனை போல வாயு, அக்னி, வருணன் இவாளும் தங்களை ஒத்த சத்துருக்களை பலவிதமான அஸ்திரங்களால அடிச்சு கொன்னா. இப்படி தேவதைகள் அசுரர்களை வதைச்சென்றிருக்கும் போது பிரம்மதேவன் அசுரர்கள்லாம் அழிஞ்சு போறத பார்த்துட்டு அசுரர்கள்லாம் அடியோடு அழிஞ்சு போயிடுவா அப்படின்னு நாரத மகரிஷிய அனுப்புறார். அவர் வந்து இந்திரன் கிட்ட பேசி தேவதைகளை எல்லாம் சண்டை போடுறத நிறுத்துறார். அப்போ நாரதர் சொல்றார், ஸ்ரீமன் நாராயணனுடைய புஜங்களை பற்றி இருக்கின்ற நீங்கள்லாம் அமிர்தத்தை அடைஞ்சிருக்கேள். ஸ்ரீ மகாலட்சுமி உங்களுக்கு 3 லோகத்தினுடைய ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கா. ஆனா நீங்கள் இப்போ கலகத்தை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப சுகர் சொல்றார், இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாரும் நாரத முனிவரோட வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து கோபத்தையும் அதனால ஏற்படக்கூடிய யுத்த பிரயத்தனத்தையும் நிறுத்திட்டு சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்தா. அந்த யுத்தத்துல அடிபட்டு தானவர்களும் தைத்தியர்களும் அசுரர்கள் அனைவரும் வஜ்ராயுதத்தினால் அடிபட்டு பூமியில விழுந்து கிடக்கக்கூடிய பலிய நாரதருடைய அனுமதியின் பேர்ல எடுத்துண்டு அஸ்தமய பர்வதத்துக்கு எடுத்துண்டு போறா. அங்க சுக்கராச்சாரியார் இருக்கார். அவர் அவயவங்கள்லாம் அழிஞ்சு போகாம தலையோடு இருக்கிற அந்த அசுராலெல்லாம் மிருத சஞ்சீவினி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மந்திர சக்தியால உயிர்ப்பிக்கிறார். பலியும் அந்த சுக்கராச்சாரியாருடைய ஸ்பர்சத்தால இந்திரியங்களும் நினைவும் திரும்பி வரப்பட்டு யுத்தத்துல தான் தோல்வி அடைஞ்சுட்டான் என்றாலும் கூட உலகத்தில் உள்ள பிராணிகள் அனைவரும் பிரகிருதி சம்பந்தம் உடையவர்களாக இருப்பதால அவளுக்கு ஜெயம் அபஜயம் முதலிய சுக துக்கங்கள் கர்மாதீனமாக விளைகிறது என்ற உலகத்தினுடைய உண்மையை நன்னா தெரிஞ்சிருந்ததுனால தன்னுடைய தோல்வியை பத்தி அவன் வருத்தப்படல அப்படின்னு சொல்லி இந்த 11வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 12வது அத்தியாயத்துல மோகினியினுடைய அழகை பார்த்து ருத்ரன் மதி மயங்கின வரலாற்றை சொல்ற. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.